Hello, everyone. Welcome to another class of Inaythal Academy. So, we are going to discuss that Unit 1 Industrial Management of Mechanical Engineering. Okay. So, TNPSC oda illana TNMAWS എതിർന്നാലും அந்த syllabus same தான். So, அதில் Unit 1 Industrial Management அந்த டாபிக்ல இல்லை அந்த யூனிட்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்காங்க. Just a quick revision we will start. So, Industrial Management உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லைன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் உங்களுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கும், என்னெல்லாம் பிரின்சிபல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ இன் டு த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சிலபஸில் கொடுத்தது எக்ஸ் அண்ட் ஒய் தியரிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இது யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க? டக்ளஸ் மக்கிரகர். ஸோ அதனால கொஸ்டின் பேப்பரில் த தியரி ஆஃப் டக்ளஸ் மக்கிரகர் அப்படி கூட கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னு டைரக்ட் பேசாமல் தியரி ஆஃப் மெக்கிரகர் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் தியரி தான், அது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டு தியரி இருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ்னா இட்ஸ் அ சம்திங் லைக் பெசிமிஸ்டிக் கைண்ட் ஆஃப் அப்ரோச். மேனேஜர் கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக அவரோட எம்ப்ளாயிஸை அப்ரோச் பண்ண போகுது. ஆனால் ஒய் மேனேஜர் அவரை ஒப்டிமிஸ்டிக்காக அப்ரோச் பண்ண போகுது. ஸோ ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ்? மேனேஜர் என்ன நினைச்சுன்னா எம்ப்ளாயீஸ் ஆர் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலைன்னா அவர் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், இல்லைன்னா ஒர்க் செய்ய மாட்டேன், அந்த ஒரு ப்ரிஜட்ஜ்மெண்ட் அப்படி சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் அந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க், அந்த டோட்டல் பிளான் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படின்னா தட் இஸ் தியரி எக்ஸ். ஓகே, தட்ஸ் கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தியரி எக்ஸ் சொல்லுவாங்க. தென் வாட் இஸ் தியரி ஒய்? தியரி ஒய் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் திங்கிங் தட், மேனேஜ்மெண்ட் என்ன தாட் ப்ராசஸில் இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து அவரோட க்ரோத் ப்ளஸ் கம்பெனி க்ரோத் அதுக்காக வந்திருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி வெல் டூயிங் தர் ஒர்க், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அவரை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ப்ரெஷரைஸ் பண்ணவும் தேவையில்லை. அந்த ஒரு டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் தியரி ஒய். ஓகே, ரெண்டும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தோம். ஸோ ஜஸ்ட் குயிக்காக பார்த்துக்கலாம். தியரி எக்ஸ் இதில் என்ன அசியூம் பண்ணியிருக்காங்க? எம்ப்ளாயிஸ் ஆர் லேசி, லேக் ஆஃப் அம்பிஷன் அண்ட் டிஸ்லைக் ஒர்க். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிஜட்ஜ்மெண்ட், அந்த ப்ரிஜட்ஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் அப்ரோச் பண்ண போகுது. தென் இட் நீட்ஸ் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். தியரி எக்ஸ் என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் உங்களுக்கு வெரி எசென்ஷியல். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் என்னது? நீங்கள் அந்த எம்ப்ளாயிஸை யாராவது வெளியே வந்து புஷ் பண்ண மாதிரி. ஓகே, நீங்கள் சேலரி வேணும்னா இது பண்ணி தாங்கணும், இல்லைன்னா ஹைக் வேணும்னா இது பண்ணி தாங்கணும், இன்சென்டிவ்ஸ் வேணும்னா இது பண்ணி தாங்கணும், அந்த மாதிரி, இல்லைன்னா ஃபியர் ஆஃப் ஜாப், அந்த மாதிரி எல்லாம் தாட் ப்ராசஸில் சொல்கிறது தான் இந்த எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். ஓகே, தென் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் லீடர்ஷிப் ஸ்டைல். இதில் வந்து லைக் ஏ சுப்ரீமோ, ஒரு மேனேஜர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஈஸிலி அப்ரோச்சபிளும் ஆகாது, ஹையரார்க்கிலி ஹையர் பொசிஷனில் இருக்கும். ஸோ இங்கே ஹையரார்க்கி அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் எ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் லீடர்ஷிப் ஸ்டைல். தென் ட்ரெடிஷ்னல் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல், இதுதான் ஒரு ட்ரெடிஷ்னல் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். ஓகே, தென் வி வில் சி தியரி ஒய். தியரி ஒய் என்ன சொல்கிறது? ப்ரொப்போசஸ் தட் எம்ப்ளாயீஸ் ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட், ரெஸ்பான்சிபிள் அண்ட் கேப்பபிள் ஆஃப் என்ஜாயிங் ஒர்க். மீன்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ப்ரொடக்டிவாக வேலை பண்ணுறாரு, அவர் வந்து அவரோட க்ரோத் ப்ளஸ் கம்பெனி க்ரோத்துக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, they are not doing their work. ஸோ அந்த ஒரு they are self motivated, நீங்கள் வந்து ப்ரெஷரைஸ் பண்ண தேவையில்லை, they are self motivated, responsible and capable of enjoying their work. Employees has been primarily motivated by intrinsic factors. தியரி எக்ஸில் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் சொன்னேன், இங்கே இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்னா நமக்கு உள்ளே இருக்கிற ஃபேக்டர்ஸ், லைக் எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அது பண்ண போகுது. ஓகே, என்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, ஐம் ரெடி டு டூ தேட். அந்த மாதிரி தான் எக்ஸ்டர்னல் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன். பர்சனல் க்ரோத், செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ யூ ஆர் செல்ஃப் ட்ரிவன் அண்ட் அ சென்ஸ் ஆஃப் பர்பஸ். என்கரேஜஸ் எ பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல். இங்கே லீடர்ஷிப்னா போஸ் எம்ப்ளாயீஸ் அந்த ஒரு ரிலேஷன் இருக்காது, அந்த டிசிஷன்ஸில் எல்லாமே எம்ப்ளாயீஸோட ரோலும் ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் அ பார்ட்டிசிபேட்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல். தென் ப்ரோக்ரெசிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் தியரி எக்ஸ் that was traditional, this is progressive. Progressive என்னது? It will what we call continuous improvement. அந்த மாதிரி ஒரு நாலேஜ் வைஸ் ஒர்க்கோட நேச்சர் வைஸ் எல்லாம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். இதுதான் தியரி எக்ஸ் அண்ட் ஒய்.
ஸோ பேசிக்கலி ஒன் வேர்ல்டு தியரி எக்ஸ்னா ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச், தியரி ஒய்னா ஒரு ஒப்டிமிஸ்டிக் அப்ரோச். ஸோ ஒப்டிமிஸ்டிக் அப்ரோச்சுக்கு அண்டரில் என்னெல்லாம் வரும் அதெல்லாம் தியரி ஒய். பெசிமிஸ்டிக் அப்ரோச்சில் இந்த மாதிரி கமாண்ட் லீடர்ஷிப் அதெல்லாம் எக்ஸில் வருவாங்க, தியரி எக்ஸில் வருவாங்க. ஓகே, ஸோ we will move on to the next topic. நம்ம சிலபஸில் 2 பேரோட மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும். ஒருவர் வந்து FW டெய்லர், தி அதர் ஒன் இஸ் ஃபேயோ. ஓகே, ஸோ முதல்ல FW டெய்லரோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அந்த பிரின்சிபல்ஸ் என்னெல்லாம் இருக்காங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் மெயினாக அவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்னது, வாட் டஸ் திஸ் பிரின்சிபிள் மீன், அந்த மாதிரி தான் கொஸ்டின் வருவாங்க. ஸோ இந்த 1 2 3 4 5 6 6 பிரின்சிபிள் தான் நம்ம FW டெய்லர் அவரோடது. ஓகே, சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். அதோட மீனிங் என்ன? சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம் மீன்ஸ் இது வந்து சயின்டிஃபிக்கா இல்லைன்னா சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். நாட் ரூல் ஆஃப் தம் மீன்ஸ் உங்களோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அது ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் கான்செப்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்க ஜட்ஜ்மெண்ட் எடுக்கக்கூடாது, இல்லைன்னா டிசிஷன் எடுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ ரூல் ஆஃப் தம். ஓகே, எல்லாரும் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் வாட் வி கால் அந்த டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஓகே எனக்கு இதுதான் நல்லது தெரியுதா என்னால் இது பண்ணுவோம், அப்படி இல்லை, எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும். அந்த மார்க்கெட்டில் இல்லைன்னா கரண்ட் கண்டெம்பரரி செட்டப்பில் மோஸ்ட் எலிஜிபிள் இல்லைன்னா மோஸ்ட் டிசைரபிள் எது அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். ஹார்மனி மீன்ஸ் வி ஆர் லிவிங் இன் ஹார்மனி மீன்ஸ் நம்ம வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக கோஆப்ரேட்டிவாக இருக்குவாங்க, அதுதான் ஹார்மனி. நாட் டிஸ்கார்ட் மீன்ஸ் எப்போதுமே அந்த குவாரல்ஸ் தென் வாட் யூ கால் அந்த மாதிரி இன்ட்ரோகேஷன்ஸ் ஒன்றும் இல்லாமல் இதாக இருக்கணும். தென் கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். இண்டிவிஜுவலிசம் இன் த சென்ஸ் ஒராளோட டிசிஷன்ஸ் தான் இங்கே நடக்குது, அப்படி இல்லை, எல்லாருமே வந்து கோஆப்ரேட்டிவாக வேலை பார்க்கணும், அதுதான் கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். தேர்ட் பிரின்சிபல். தென் ஃபோர்த் பிரின்சிபல் மேக்ஸிமம் அவுட்புட் நாட் ரெஸ்ட்ரிக்டட் அவுட்புட். எப்போதுமே வந்து நீங்கள் அவுட்புட் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி நெகட்டிவ் ஆனால் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவுட்புட் தனியாக கீழே வந்துடும். ஸோ அது ஒன்றும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் அவுட்புட்டுக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். தென் ஸ்பெஷலைசேஷன் நாட் ஜெனரலைசேஷன். இது என்ன சொல்றதுன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் செட்டப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படுற ஜாப்ஸ் இருக்கும். இன்ஸ்பெக்ஷன், தென் மெஷினிங், மேனேஜ்மெண்ட், தென் வாட் யூ கால் மெயின்டெனன்ஸ், ஹவுஸ் கீப்பிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் தேவைப்படுனா ஜாப்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆளுகள் இருக்கணும். ஓகே, அதுதான் ஸ்பெஷலைசேஷன் நாட் ஜெனரலைசேஷன். சப்போஸ் 5 பேர் இன்னைக்கு காலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு ஆளை as per his interest maintenance, the other one go to machining, the other one go to quality, அந்த மாதிரி பிரித்து அனுப்பிடுங்க. they continuously work in their own department. அவர் அந்த சேம் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணட்டும், அப்படின்னா their skill set will increase. That is specialization not generalization. Okay, jack of all trades is master of none, அந்த ஒரு மீனிங். Then scientific selection, training and development of persons not on personal judgment. ரொம்ப சயின்டிஃபிக்காக சிஸ்டமேட்டிக்காக ட்ரைனிங் பர்சனோட அந்த ஒர்க் பண்ணுறவர் மேனேஜரில் இருக்கிறவர் எல்லாருக்குமே வந்து தேவையான ட்ரைனிங் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, அதுதான் சயின்டிஃபிக் செலெக்ஷன், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். நீங்கள் சயின்டிஃபிக்காக அந்த பர்சனை செலக்ட் பண்ணணும். ஓகே, இவர் வந்து இங்கே தான் ஆப்ட் ஆகும், அவரோட இன்ட்ரெஸ்ட் இதுதான், அவர் வந்து இங்கே தான் ஷைன் பண்ண போகுது, அதனால் அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஒரு பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை. பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் வில் வேரி ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக்காக அவருக்கு இங்கே தான் இன்ட்ரெஸ்ட், இல்லைனா அவர் இதுதான் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இவாலுவேட் பண்ணிட்டு தான் அந்த அசைனிங் கொடுக்குறோம். அதுதான் டெய்லர்ஸோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். தி அதர் ஒன் இஸ் ஹென்ரி ஃபைவால்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒருவர் வந்து டெய்லர், நெக்ஸ்ட் பர்சன் இஸ் ஹென்ரி ஃபைவால். ஓகே, இது டிஃப்ரெண்டான ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், ஆனால் டேர்ம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். ஸோ இதுக்குள்ள டோட்டலாக ஒரு 14 பிரின்சிபிள்ஸ் இருக்காங்க. ஓகே, 14. இது ஒரு கொஸ்டின் தான் இருந்தேன், நம்பர் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இன் ஹென்ரி ஃபைவால்ஸ் பிரின்சிபிள் மேனேஜ்மெண்ட் தியரி. ஓகே, ஸோ 14 ஆன்சர். 1 by 1 பார்க்கலாம். டிவிஷன் ஆஃப் ஒர்க் வந்து நீங்கள் கரெக்டாக டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஓகே,
கரெக்டாக இந்த சென்ஸ் அந்த குவான்டிட்டி அது கரெக்டாக டிவைட் பண்ணி கொடுக்கணும். இந்த ஒர்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க வந்து டிஃப்ரெண்டான ஒர்க் பார்த்துட்டு இருக்கணும். ஓகே, தென் அதாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு தெரியும் உங்களோட ஒர்க்குக்கு ஒரு அதாரிட்டி இருக்கும், மீன்ஸ் நீங்கள் ஆதரைஸ்டானா நீங்கள் ரெஸ்பான்சிபிள் கூட ஆகும். ஓகே, அந்த வேலை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஆதரைஸ்ட், மீன்ஸ் யூ ஆர் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட் ஒர்க். தென் டிசிப்ளின். டிசிப்ளின் இன் த சென்ஸ் அந்த கம்பெனியோட பாலிசிஸ் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கும். ஓகே, இவ்வளோ தான் காலையில் இன் டைம், அவுட் டைம், தென் பிரேக் டைம், யூனிஃபார்ம், தென் இதொന്നും யூஸ் பண்ணாதீங்க ஒர்க்கிங் டைமில், அந்த மாதிரி டிசிப்ளினரி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே. அதெல்லாம் இங்கே நீங்கள் இருக்கணும், அந்த பிரின்சிபிள்ஸில் அதெல்லாம் வரும். தென் யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இன் சென்ஸ் ஒரு இடத்துலேருந்து தான் அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வரணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறவருக்கு 1 or 2 persons டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தால் the work will get confused. Then unity of direction. அப்படியே ஃப்ரம் டாப் டு பாட்டம் தான் அந்த ஆர்டர் போகணும். சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு ஜெனரல் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் அந்த டோட்டலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கம்பெனிக்கு. வாட்ஸ் அ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் டு கிவ் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யுவர் கிளைண்ட்ஸ். ஸோ அதுக்காக உங்களோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அதோட சப்ரஸ் பண்ணணும். மீன்ஸ் இதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுக்கணும். அதுதான் சபார்டினேஷன். சபார்டினேஷன் மீன்ஸ் யூ ஹாவ் டு give lesser priority. Remuneration of personnel means the what we call the salary paid, the incentives paid, அதெல்லாம் remuneration வரும். ஓகே ஓகே, அவரோட அவர் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த ரிவார்ட் மாதிரி salary. Then centralization. அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு நேச்சர் இருக்கணும். ஓகே, then scalar chain. Scalar chain in the sense அந்த ஹைரார்கி ஒரு டைரக்ஷனில் தான் ஃப்ளோ பண்ணுவாங்க. ஓகே, மீன்ஸ் அந்த அதாரிட்டி ஃப்ரம் திஸ் பர்சன் டு திஸ், ஃப்ரம் திஸ் பர்சன் டு திஸ், அந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி போயிடும். ஒரு டைரக்ஷன் அந்த செயின் போயிடும், பேக் ட்ராக்கிங் ஒன்றும் இல்லை. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்கேலார் செயின். தென் ஆர்டர். மெட்டீரியலை நீங்கள் ஆர்டராக வைக்கணும், ஹியூமன் ஆர்டர் ரெண்டுமே நீங்கள் ஆர்டரில் வைக்கணும். ஹியூமன் ஆர்டர்னு என்னது, இவ்வளோ ஜாப்க்கு இந்த ஆளுகள் அவரெல்லாம் கரெக்டாக அப்பியரிங் கரெக்ட்லி இந்த கரெக்ட் ட்ரெஸ் கோட் அண்ட் எவ்ரி திங், அதான் ஹியூமன் ஆர்டர். மெட்டீரியல் ஆர்டர் இந்த டூல் வந்து அங்கே தான் இருக்கும். அதனால அந்த கம்பெனிக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அந்த டூல் அங்கே தான் இருக்கும். ஓகே, ஒருவருக்கு டிசரபிளான இடத்துல டூல் வச்சுருச்சுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். ஸோ இட் கேன் பி வாட் வி கால், அதோட ஒரு வெர்ஷன் தான் இந்த 5S எல்லாம். ஓகே, தென் ஈக்குவாலிட்டி. கம்பெனிக்குள்ள நீங்கள் யாருக்கும் ஃபேவரட்டிசம் பண்ணக்கூடாது. ஓகே, எல்லாருக்குமே ஈக்குவலாக அந்த கன்சிடரேஷன் கொடுக்கணும், அதுதான் ஈக்குவாலிட்டி. ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனர் ஆஃப் பர்சனல். தென் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டெனர் ஆஃப் பர்சனல் இந்த சென்ஸ் அந்த ஒர்க் பீரியட் எல்லாமே அதிலெல்லாம் ஒரு வாட் வி கால் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதுதான். தென் இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ்னு என்னது, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆளுகள் ஓகே இது இப்படி பண்ணிக்கலாமா, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி புதுசாக அவைலபிள், ஷால் வி கோ ஃபார் தேட், அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அதெல்லாம் இனிஷியேட்டிவ் சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் அந்த இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். தென் சென்ஸ் ஆஃப் யூனியன். நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து யுனைட்டடாக இருக்கணும், கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், அதுதான் சென்ஸ் ஆஃப் யூனியன். அதுக்கு இந்த வேர்டும் கூட கேட்டுக்கலாம், எஸ்பிரிட் டி கார்ப்ஸ். ஓகே, இது இங்கிலீஷ் இல்லை. சரி, நெக்ஸ்ட் தான் ஜாப் இவாலுவேஷன். ஜாப் இவாலுவேஷன்னா ஜாப் தான் இவாலுவேட் பண்ண போகுது, அந்த ஒர்க்கரே இல்லை. ஓகே, ஸோ ஜாப் இவாலுவேஷன் இன் த சென்ஸ் யூ ஆர் இவாலுவேட்டிங் த ஜாப். ஓகே, ஸோ அதுக்காக 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னா அதுக்கு முன்னாடி குவான்டிடேட்டிவ் மெத்தட் சொல்லிடலாம். குவான்டிடேட்டிவ் மெத்தட், குவான்டிட்டி. உங்களோட சப்போஸ் யூ ஆர் ரைட்டிங் an exam, it is like a quantitative examination because some marks are awarded. நீங்களுக்கு வந்து மார்க் தான் கிடைக்க போகுது. ஓகே, குட், வெரி குட், பேட் அந்த மாதிரி ஒரு லேபிள் இல்லை. கரெக்டாக இவ்வளோ மார்க் இருக்காங்க, இவ்வளோ மார்க் இருக்காங்க, அதுதான் குவான்டிடேட்டிவ் அப்ரோச். அதுக்கு பதிலாக உங்களோட டீச்சர்ஸ் வந்து ஓகே ஹீ இஸ் குட், அவ்வளோதான் உங்களோட ரிசல்ட், ஹீ இஸ் பேட், அந்த மாதிரி இருந்தால் இட்ஸ் கால்ட் குவாலிட்டேட்டிவ் அப்ரோச். ஸோ குவான்டிடேட்டிவ் அப்ரோச் இருக்காங்க,
குவாலிட்டேட்டிவ் இருக்கும். குவாலிட்டேட்டிவ்ல ரேங்கிங் மெத்தட், கிளாசிஃபிகேஷன் ஆர் கிரேடிங் மெத்தட் இதுக்கு ரெண்டுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்காது. அதனால உங்களோட இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் படி பார்த்தா மார்க்ஸ் இருக்காது. ஸோ அதனால குவாலிட்டேட்டிவ் சொல்கிறேன். ஓகே, குட் ஆர் பேட், இல்லைன்னா குட் லெஸ் குட் பேட் அந்த மாதிரி. தென் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், பாயிண்ட் மெத்தட் அண்ட் ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தட். ഇതിൽ രണ്ടിലും பாயிண்ட்ஸ் அவார்டட். ஓகே, ஒரு ஜாபுக்கு பாயிண்ட்ஸ் அசைன் பண்ணுவாங்க. கரெக்டாக குவான்டிடேட்டிவாக ஒரு பாயிண்ட் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே பாயிண்ட்ஸ் இல்லை. அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரேங்கிங் மெத்தட்னா அந்த ஆர்கனைசேஷனில் 6 விதமான போஸ்ட் இருக்காங்க. த அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட்ஸ் கிளர்க், பர்ச்சேஸ், மெஷின் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட், ஆஃபீஸ் பாய். 6க்கும் நீங்கள் ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் அக்கௌண்டன்ட், செகண்ட் ரேங்க் ஃபார் அக்கௌண்ட்ஸ் கிளர்க், அந்த மாதிரி ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்கிங் படி தான் அவரோட சேலரிஸ். ஸோ இந்த ஜாப் இவாலுவேஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து சேலரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மி, அந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுதான் ஜாப் இவாலுவேஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ். கேட்குவாங்க ஜாப் இவாலுவேஷனோட ஆப்ஜெக்டிவ் என்னது, ஃபார் வேஜ் ஃபிக்ஸேஷன். ஸோ இங்கே அக்கௌண்டன்ட் இது வந்து ஒரு ஆப்ரேட் இல்லைன்னா ஒர்க்கர் இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் எடுக்காதீங்க. அக்கௌண்டன்ட் ஜாப், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் ஜாப், ஜாபுக்காக சேலரி, அந்த ஒர்க்கருக்கு இல்லை, அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. ஓகே, பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ரேங்க் பண்ணியிருக்காங்க. அதான் ரேங்கிங் மெத்தட். அந்த ரேங்க் படி தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கிரேடிங் மெத்தட். இங்கே கிரேட் 1க்குள்ள ஒரு 1, 2, 3 போஸ்ட்டுகள் இருக்கும். கிரேட் 2ல ஒரு 3, 4 போஸ்ட் இருக்கும். கிரேட் 3ல ஒரு 3 or 4 போஸ்ட் இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் சம் போஸ்ட் இன் ஒன் கிரேட். சப்போஸ் கிரேட் 1னா சிஇஓ, சிஎம்டி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், தென் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அந்த மாதிரி ஹையர் லெவலில் இருக்கிற எல்லாருமே கிரேட் 1. தென் நெக்ஸ்ட் மேனேஜர், சீஃப் என்ஜினியர், கிரேட் 2, தென் கிரேட் 3 எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி. ஸோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கிரேடிலும். ஓகே, அதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆர் கிரேடிங் மெத்தட். இதில் ரெண்டிலும் யாருக்கு வேணாலும் கொஸ்டின் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி இவருக்கு கிரேட் 1 கொடுப்பாங்க, இவருக்கு கிரேட் 3 கொடுப்பாங்க, இங்கே ஏன் என்ன ரேங்க் கீழே இருக்காங்க, ஏன் அவர் மேலே இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட எக்ஸாம் மாதிரி தான். நீங்கள் அவருக்கு குட் கொடுத்துருக்க, எனக்கு வந்து ஓகே கொடுத்துருக்கேன், ஏன் அப்படி, அதுக்கு பேசிஸ் மார்க்ஸ் தான். ஆனால் மார்க்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக அது சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இங்கே. நெக்ஸ்ட் 2 மெத்தட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் குவான்டிடேட்டிவ் அப்ரோச், பாயிண்ட் மெத்தட் அண்ட் ஃபேக்டர் கம்பேரிசன். பாயிண்ட் மெத்தட்னா என்னது, நீங்கள் ஒரு ஜாபுக்கு பாயிண்ட் கொடுக்க போகுது, ஆனால் அந்த ஜாபுக்கு நிறைய ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4 ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸ்கில், எஃபர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தட், ஒர்க்கிங் அடிஷன்ஸ், இந்த மாதிரி 4 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த எஃபர்ட்ல ஃபிசிக்கலும் மென்டலும் இருக்காங்க. ஓகே, ஸோ வி கேன் சே 5 ஃபேக்டர்ஸ்னு கூட சொல்லிடலாம். ஆனால் ஓகே, ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஃபேக்டரும் மறுபடியும் சப் ஃபேக்டராக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்கில் என்னெல்லாம் மாதிரி இருக்கும், உங்களோட எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. ஓகே, ஸ்கில்லும் மறுபடியும் பிரிச்சிருக்காங்க. தட் இஸ் கால்ட் சப் ஃபேக்டர்ஸ். ஸோ பாயிண்ட் மெத்தடில் ஃபேக்டர்ஸ், ஒரு ஜாபுக்கு சிங்கிள் ஜாப், சப்போஸ் மெஷினிங் ஜாப், ஓகே, அந்த மெஷினிஸ்ட் அந்த போஸ்ட் இல்லைன்னா அந்த ஜாப், அதுக்கு ஸ்கில்னா ஃபேக்டர், சப் ஃபேக்டர்னா ஸ்கில்லும் மறுபடியும் பிரிச்சிருக்காங்க. பிரிச்சதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இது இம்பார்ட்டன்ஸ். எஜுகேஷனுக்கு 33 இம்பார்ட்டன்ஸ், மீன்ஸ் யூ கேன் அவார்ட் 45 பாயிண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஸோ யூ கேன் அவார்ட் 18 பாயிண்ட்ஸ் பிகாஸ் 1. ஓகே, இது இம்பார்ட்டன்ஸ் வழி போகுது. ஸோ அப்படி நீங்கள் பாயிண்ட் கொடுத்துடும். ஓகே, லாஸ்ட்டில் இந்த பாயிண்ட் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஒரு ஜாபுக்கு ஸ்கில்லில் 1, 2, 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். எஃபர்ட்டில் 1, 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதுக்கு பேஸில் நீங்கள் சேலரி ஃபிக்ஸ் பண்ண போகுது. ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் படி தான் நீங்கள் சேலரி கொடுக்க போகுது. உங்களோட மார்க் படி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கான்னு சொல்ல போகுது. அதனால இது கிளியராக இருக்கும், யாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதுதான் பாயிண்ட் மெத்தட். ஸோ பாயிண்ட் மெத்தடில் நீங்கள் என்ன பார்க்கணும், சப் ஃபேக்டர்ஸ், மெயினாக சப் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஃபேக்டர்ஸ், சப் ஃபேக்டர்ஸ் அண்ட் டிகிரிஸ், இந்த 3 தான் வருவாங்க. டிகிரிஸ்னா
importance of that factor or subfactor. Okay, the last one is factor comparison method. இது ஈஸியா சொல்லணும்னா ranking மெத்தடோயும் point மெத்தடோயும் combination. Ranking method plus point method equal to factor comparison method. நீங்க அந்த factors இங்க பிரிச்சிருக்காங்க, effort ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின், ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தடில் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 5. அது என்ன? ஸ்கில்ஸ், மென்டல் எஃபர்ட், ஃபிசிக்கல் எஃபர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இந்த 4லும் ஒரு ஜாபுக்கு இந்த 4க்கும் பாயிண்ட் அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது வரைக்கும் பாயிண்ட் மெத்தட் தான், கரெக்ட் தானே? ஒரு ஜாபுக்கு பாயிண்ட்ஸ். ஆனால் பாயிண்ட் மெத்தடில் ரேங்கிங் இல்லை, ஆனால் இங்கே ரேங்கிங் இருக்குது. ஸோ பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ரேங்க் பண்ணியிருக்காங்க, அந்த ரேங்க் படி தான் சேலரி ஃபிக்சேஷன். ஸோ தட் இஸ் கால்ட் ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தட். ஓகே, இந்த 4 மெத்தடும் நல்லா தெரியணும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மோட்டிவேஷன். ஓகே, மோட்டிவேஷன்னா நீங்கள் வந்து ஒரு வாட் வி கால், நம்ம ரியல் லைஃப்லையும் நீங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அந்த மோட்டிவேட்டிங் டாக்ஸ், இன்ஸ்பைரிங் இன்சிடென்ட்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான், ஆனால் இங்கே ஒரு 2-3 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஒன்று வந்து பாசிட்டிவ் மோட்டிவேஷன், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெகட்டிவ் மோட்டிவேஷன். பாசிட்டிவ் மோட்டிவேஷனுக்கு ஃபுல் மெக்கானிசம் சொல்லுவாங்க. ஃபுல் மெக்கானிசம் பாசிட்டிவ் மோட்டிவேஷன். முதல்ல பாசிட்டிவ் மோட்டிவேஷனை எக்ஸாம்பிள் பார்க்கலாம். போனஸ், இன்சென்டிவ், ப்ரொமோஷன், அப்ரைசல். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும், இதெல்லாம் இருந்தால் கரெக்ட் தானே? நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்ரைசல் இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், போனஸ் இருந்தால், இன்சென்டிவ் இருந்தால், ப்ரொமோஷன் இருந்தாலும் அதெல்லாம் உங்களோட மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ அது உங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அங்கே போனஸ் கொடுக்குது, அங்கே இன்சென்டிவ் இருக்காங்க, அங்கே ப்ரொமோஷன் சான்சஸ் நிறைய இருக்காங்க. அதனால ஐ ஆம் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் ஜாப். ஸோ யூ ஆர் அட்ராக்டட் மீன்ஸ் யூ ஆர் காட் புல்டு. ஸோ புல் மெக்கானிசம், இது கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பாசிட்டிவ் மெக்கானிசம், பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் as புல் மெக்கானிசம் ஆர் பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இன்க்ளூட்ஸ் புல் மெக்கானிசம். ஆனால் நெகட்டிவ் மோட்டிவேஷனில் புஷ் மெக்கானிசம் தான். எக்ஸ்டர்னலாக ஒருவர் வந்து உங்களை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வேலை பார்க்கலன்னா உங்களோட யூ வில் லூஸ் த ஜாப், நீங்கள் வேலை பார்க்கலன்னா யூ வில் லூஸ் யுவர் சேலரி. அந்த மாதிரி ஜாப் செக்யூரிட்டி, லாஸ் ஆஃப் வேஜஸ், ப்ரொமோஷன் டிலே, இதெல்லாம் வந்து நெகட்டிவான ஃபேக்டர்ஸ் தான். ஆனால் இது மோட்டிவேட் பண்ணுறது, அந்த வேலை பண்ணுறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் கால்ட் நெகட்டிவ் மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ். புஷ் மெக்கானிசம், யாராவது புஷ் பண்ணுற, நீங்கள் வந்து தனியாக அட்ராக்டட் ஆகலை, அட்ராக்ட் ஆகும்போது தான் புல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தியரி, ஹெர்ட்ஸ்பர்க் மோட்டிவேஷனல் ஹைஜீன் தியரி. இதுக்கு ஒரு 4 நேம்ஸ் இருக்காங்க. அந்த 4மே வந்து உங்களுக்கு தெரியணும். கொஸ்டின் பேப்பரில் எந்த பேர் வேணாலும் கேட்டுக்கலாம். ஹெர்ட்ஸ்பர்க்ஸ் மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரி 1, 2 ஃபேக்டர் தியரி, மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரி, டியூவல் ஃபேக்டர் தியரி. ஓகே, ஸோ அந்த பேர் மாதிரி தான் இங்கே 2 ஃபேக்டர்ஸ், 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க, மோட்டிவேட்டர்ஸ் அண்ட் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். ஓகே, மோட்டிவேட்டர்ஸ் அண்ட் ஹைஜீன். மோட்டிவேட்டர்ஸ்னா என்னது? மோட்டிவேட்டர்ஸ்னா அந்த வாட் வி கால் அச்சீவ்மெண்ட், ரெக்கக்னிஷன், க்ரோத், அந்த ப்ரொமோஷன்ஸ், இன்சென்டிவ்ஸ், அதெல்லாம் மோட்டிவேட்டர்ஸ் வரும். தென் வாட் இஸ் ஹைஜீன்? ஹைஜீன்னா அந்த கிளென்லினஸ், அந்த ஒரு மீனிங் இல்லை. ஹைஜீன்னா ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட் கிளென்லினஸ், நாட் டஸ்ட் ஃப்ரீ, அந்த மாதிரி இல்லை. க்ளீனாக இருக்கு மீன்ஸ் எல்லாருமே நல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, உங்களுக்கு கம்பெனி பாலிசிஸ் எல்லாம் ரொம்ப எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி, தென் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலான அந்த மோட்டிவேட்டிவ் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் ஹைஜீனில் வரும். ஃபிம் பாலிசிஸ், ஒர்க் கண்டிஷன்ஸ் எல்லாமே. மோட்டிவேட்டர்ஸ்னால் அச்சீவ்மெண்ட், ரெக்கக்னிஷன், க்ரோத். ஓகே, இன்டர்னலாக இருக்கணும் அது. ஓகே, இதுதான் மோட்டிவேஷன் நீங்கள் பார்க்கணும். பாசிட்டிவ் மோட்டிவேஷன் ஆர் புல் மெக்கானிசம், நெகட்டிவ் மோட்டிவேஷன், புஷ் மெக்கானிசம், தென் ஹைஜீன் தியரி. ஹைஜீன் தியரியில் மோட்டிவேட்டர்ஸ் என்னது, ஹைஜீன்னா என்னது, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, தென் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட். வாட் டஸ் திஸ் மீன்? நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ரன் பண்ணுறாங்க, உங்களுக்கு நிறைய காஸ்ட் எல்லாம் ஆகுது, ஆளுகளுக்கு சேலரி கொடுக்கணும், மெஷினோட மெயின்டெனன்ஸ், மெஷினோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ரெண்ட், எவ்ரி திங். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜர் லெவல் அவருக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ரெம்யூனரேஷன். தென் உங்களுக்கு மார்க்கெட்டில் அந்த சேல்ஸ்
கண்ட்ரோல் இல்லை சேல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு மேனேஜர்ஸ் இருக்கும், சேல்ஸ் மேனேஜர்ஸ் இருக்கும், அவருக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ நிறைய காஸ்ட் வராங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுக்க முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அந்த ப்ராசஸ் தான் செல்லிங், ஃபிக்ஸிங் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட். செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ஓகே, யூ வில் சி எப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த டேபிள் தான் இந்த போர்ஷனோட ஒரு டோட்டாலிட்டி. ஓகே, ஸோ இங்கே டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட் சொல்லுவாங்க. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் டைரக்ட், இங்கே டைரக்ட் சொல்லும்போது நீங்கள் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறது? சப்போஸ் ஐ எம் மேனுஃபேக்சரிங் திஸ் பென். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் மீன்ஸ் the material for the body of this pen, material for the inside parts of this pen, அதெல்லாம் டைரக்ட் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் ரெடி பண்றதுக்கு டைரக்டா இன்வால்வ்மெண்ட் இருக்காங்க. ஓகே, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இருக்குதா? ஆமா இருக்காங்க. டூல்ஸ், டெஸ்டிங் பண்ற அந்த கேஜஸ், அது ஒன்றுமே இந்த ப்ராடக்டோட பார்ட் ஆகலை, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ், தட் ஆர் கால்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், அந்த ரா மெட்டீரியல் வந்திருக்காங்க, டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் அந்த மெட்டீரியல் அன்லோட் பண்ணுறாங்க, இந்த டைரக்ட் மேனுஃபேக்சரில் இன்வால்வ் ஆவார், அவரெல்லாம் இங்கே வருவாங்க. டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டுமே சேர்ந்தால் ப்ரைம் காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் டெவலப் ஆகுனா ஃபர்ஸ்ட் காஸ்ட் இஸ் ப்ரைம் காஸ்ட், பிரைமரி. அதுக்குள்ள என்னெல்லாம் வரும்? டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். தென் ப்ரைம் காஸ்ட் பிளஸ் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். நீங்கள் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறதுக்கு ஒர்க் மேனேஜர்ஸ் இருக்கும், அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ஜினியர்ஸ் இருக்கும். அவர் ஒன்றுமே டைரக்டாக அந்த மெஷினிங் ஆஃப் திஸ் பென்னில் இன்வால்வ் ஆகலை, இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகுது. கரெக்டானே? அவர் தான் இந்த ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்குள்ளே வரும். ஓகே, மெஷினோட மெயின்டெனன்ஸ் டீம், அவரோட சார்ஜஸ் எல்லாம், டெஸ்டிங் சார்ஜஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ முதல்ல ப்ரைம் காஸ்ட்னா டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். தென் ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் வில் கிவ் யூ ஃபேக்டரி காஸ்ட். அந்த ஃபேக்டரிக்குள்ள எவ்வளோ காஸ்ட் ஆயிடுச்சு? ஃபேக்டரி காஸ்ட். அதுக்கு மெட்டீரியல் டைரக்டாக இருக்கிற காஸ்ட்டும் வேணும், ப்ளஸ் அதுக்கு இன்டைரக்டாக இன்வால்வ் ஆன ஆளுகளோட காஸ்ட்டும் வேணும். ஓகே, தென் ஃபேக்டரி காஸ்ட் ப்ளஸ் அட்மின் ஓவர் ஹெட்ஸ். அட்மின் ஓவர் ஹெட்ஸ்னா என்னது? அட்மின்னா அந்த ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட் டீம், அதே மாதிரி அந்த ஆஃபீஸ் லெவல் கிளரிக்கல் வேலையெல்லாம் பார்க்கணும் அந்த ஸ்டாஃப்ஸ், அவரெல்லாம் அட்மின் ஓவர் ஹெட்ஸில் வருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபேக்ட்ரி மட்டும் இருந்தால் ஆகாது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம் இருக்கணும். மீன்ஸ் அந்த ஃபேக்டரியோட லைசன்ஸ் ரெடி பண்ணுறாங்க, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இயராக கரெக்டாக கொண்டு போகிறாங்க, ஏதாவது அந்த வாட்டர் சப்ளை, தென் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க, அவரெல்லாம் இந்த அட்மின் ஓவர் ஹெட்ஸ்குள்ளே வரும். ஸோ அவரும் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, ஆனால் இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகுது. ஸோ இனிமேல் எல்லாமே இன்டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் தான். டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ரைம் காஸ்ட்டில் முடிஞ்சாச்சு. நவ் ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ், ஃபேக்டரி காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட் ப்ளஸ் அட்மின் ஓவர் ஹெட், ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஓகே, தென் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ப்ளஸ் சேல்ஸ் ஓவர் ஹெட். சேல்ஸ் ஓவர் ஹெட் இன் த சென்ஸ் ஃபீல்டில் மார்க்கெட் ஸ்டடியெல்லாம் நடத்திட்டு ஆர்டர் கேட்ச் பண்ணுறாங்க அந்த ஸ்டாஃப், அவருக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட், போஸ்டர்ஸ் அதெல்லாம் அந்த சேல்ஸ் ஓவர் ஹெட்ஸ்குள்ளே இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் ப்ளஸ் சேல்ஸ் வில் கிவ் யூ டோட்டல் காஸ்ட். இதுதான் உங்களுக்கு டோட்டலான உங்களோட கையில் செலவாகனா மணிக்கு ஈக்குவலண்டான காஸ்ட், டோட்டல் காஸ்ட். ஓகே, தென் யூ நீட் profit also, so you add profit and will fix the selling price. So direct labor plus direct material, prime cost, prime plus factory, factory cost, factory plus admin, production cost, production plus sales, total cost plus profit, selling price. Okay, அந்த equation தான் இங்கே கொடுத்திருக்காங்க, just same தான். Next, break even analysis, ரொம்ப important ஆன ஒரு டாபிக் தான் break even analysis. So break even analysis means நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி செட்டப் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பென் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, மெட்டீரியல் அன்லோட் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு மெஷின் இருக்காங்க, டெஸ்டிங் டீம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த அட்மின் டீம் இருக்காங்க, சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு பென் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களோட கம்பெனி ப்ராஃபிட்டில் ஆகாது கண்டிப்பாக. ஆனால் 10 பென் ப்ரொடியூஸ் பண்ணினா லெட்ஸே ஆகாது.
எவ்வளோ பென் ப்ரொடியூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த காஸ்ட் எல்லாம் கவர் பண்ண முடியும், அந்த பென்னோட கவுண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 1 lakh பென் மேனுஃபேக்சர் பண்ணுறதா பெர் இயர் மேனுஃபேக்சர் பண்ணுறதா, அந்த ஒரு இயரோட டோட்டல் காஸ்ட்டும் எனக்கு கவர் ஆகுது. ஓகே, அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு நம்ம காஸ்ட்டுக்கு 2 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட், ஒன்று வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்னது? நீங்கள் எவ்வளோ பென் ப்ரொடியூஸ் பண்ணுறாலும் அந்த எக்ஸ்பென்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும். சப்போஸ் உங்களோட மெஷினிங் டீமு 5 பேர் தான், 20,000 தான் அவரோட சேலரி. ஸோ 1 lakh தான் நீங்கள் மெஷினிங் டீமுக்கு சேலரி கொடுக்கணும் பர் மந்த். ஓகே, நீங்கள் 10 பென் மேனுஃபேக்சர் பண்ணுறாலும், 10,000 பென் மேனுஃபேக்சர் பண்ணுறாலும், 50,000 பென் மேனுஃபேக்சர் பண்ணுறாலும் அந்த சேலரி கான்ஸ்டன்ட் தான், அது சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஆனால் அதுக்கு ஓவர் ஹெட் காஸ்ட் கூட சொல்லுவாங்க. தென் வேரியபிள் காஸ்ட்னா உங்களோட ப்ரொடக்ஷன் குவான்டிட்டிக்கு டிபெண்ட் பண்ணிட்டு வேரி ஆகிடும். ஓகே, சே டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ரா மெட்டீரியல். நீங்கள் 10 பென் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் ரா மெட்டீரியல் வேணும், ஆனால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா ப்ரொடக்ஷன் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 1 lakh பென் தான் நீங்கள் இயர்லி டர்ன் அவுட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு ரா மெட்டீரியலோட எக்ஸ்பென்ஸும் அதிகமாகிடும். ஸோ that expenses or that cost depending upon the production volume, that is variable cost. It will vary according to the volume of the production. Fixed cost, நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாலும் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் ஃபிக்ஸடா இருக்கும் அந்த காஸ்ட். உங்களோட ஃபேக்டரியோட ரெண்ட், நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாலும் இல்லைனாலும் நீங்க ரெண்ட் கொடுத்து தான் ஆகணும். கொரோனா டைம் நீங்க ஃபேக்டரி ஷட் டவுன் பண்ணியிருக்கேன், ஆனால் ரெண்ட் கொடுக்கணும், ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே, நீங்கள் ஒன்றுமே மேனுஃபேக்சர் பண்ணல பிகாஸ் இட்ஸ் அ லாக்டவுன் டைம். வேரியபிள் காஸ்ட் ரா மெட்டீரியல், நீங்கள் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ண தேவையில்லை பிகாஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ், தட் இஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகே, நவ் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் ப்ளஸ் வேரியபிள். இது 3 தான் உங்களுக்கு தெரியணும். ஓகே, டோட்டல் காஸ்ட் இஸ் ஃபிக்ஸட் ப்ளஸ் வேரியபிள். ஸோ பிரேக் ஈவன் அனாலிசிஸ்னா இங்கே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற யூனிட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணியிருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் உங்களோட சேல்ஸ் ரெவென்யூ ஆர் ருப்பீஸ், இங்கே டாலர் தான் காமிச்சிருக்கேன், ருப்பீஸ் ஒய் ஆக்சிஸில் ப்ளோட் பண்ணியிருக்கோம். தென் யூ சி ஃபிக்ஸட் காஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆகுது. நீங்கள் 3 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாலும் 6 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாலும் கான்ஸ்டன்ட் தான். ஆனால் வேரியபிள் காஸ்ட் நீங்கள் கொரோனா டைம் லாக்டவுன் ஷட் டவுன் 0 தான் உங்களோட ப்ரொடக்ஷன். ரா மெட்டீரியல் காஸ்ட் நினச்சிருக்கோம், ஸோ 0. ஸோ 0 ஆரம்பிச்சு அப்படியே நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஹொரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். வேரியபிள் காஸ்ட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லாப் ஸ்ட்ரெயிட் லைன். பாசிட்டிவ் ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ பாசிட்டிவ் ஸ்லாப். இப்படி இருந்தால் நெகட்டிவ் ஸ்லாப். தென் வாட் வில் பி டோட்டல் காஸ்ட்? உங்களுக்கு தெரியும் டோட்டல் காஸ்ட்னா வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ வேரியபிள் காஸ்டோட வேல்யூ ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்டோட வேல்யூ கொடுத்துருச்சுன்னா யூ வில் கெட் டோட்டல் காஸ்ட். அதனால வேரியபிள் காஸ்ட்டுக்கு பேரலாக இருக்குது டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் லைன் வில் பி பேரலல் டு வேரியபிள் காஸ்ட் லைன் பிகாஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் கான்ஸ்டன்ட், the same distance. ஓகே, நவ் இதுதான் உங்களோட ரெவென்யூ. மார்க்கெட்னு கிடைச்ச ரிட்டர்ன் அந்த லைன் தான். நீங்கள் ஒன்றுமே மேனுஃபேக்சர் பண்ணல, உங்களோட ரிட்டர்ன் 0. நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுது. 1 point, this total cost line and total revenue line will meet, that is called break even point. இங்கே 3 தான் break even point. இந்த பாயிண்ட் தான் break even point. ஸோ நீங்கள் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிடுங்க. இங்கே break even பாயிண்ட்ல டோட்டல் காஸ்ட்டும் டோட்டல் ரெவென்யூ ஈக்குவலாக இருக்குது. கரெக்டானே? when you produce 3 units, your total cost is also 20, total revenue is also 20. means நீங்க 20 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, 20 மார்க்கெட்ல கிடைச்சிருக்காங்க. அதுதான் break even point. neither loss nor profit. எவ்வளவு குவாண்டிட்டி மேனுஃபேக்சர் பண்றதான் டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு ரிட்டர்னா திருப்பி வரும். அதுதான் break even point. ஓகே, இங்க இது ப்ராஃபிட் ஏரியா பிகாஸ் வெரி எவிடென்ட்
total revenue is more than total cost. So profit area. This loss area. Total cost is more than total revenue. This is total revenue line. This is total cost line. Total cost means value of total cost is higher than total revenue. So cost is high, revenue means loss. Inge revenue cost so profit. This is angle of inclination. Okay, theta, angle of inclination. Mark panna, na mark pannirukanga. Theta, angle of inclination. In the angle of inclination increase aidichna, break-even point will shift towards the left. Now this is theta. It is more than this because the line on a slope increase aidichu. This is the break-even point. உங்களுக்கு 2 யூனிட் செல் பண்ணும்போதே நீங்க ப்ராஃபிட் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்டை வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுற போதும் இல்லைன்னா சேல் பண்ண போதும் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடலாம். அதுதான் இதோட ஒரு மீனிங். ஓகே, நவ் break even பாயிண்ட்டுக்குள்ள neither loss nor profit. At this point total cost equal to total revenue. இந்த equation memorize பண்ணி வைக்கணும். break even point equal to fixed cost. கொஸ்டின்ல தருவாங்க fixed cost எவ்வளோ, selling price தருவாங்க, variable cost அதுவும் கொடுப்பாங்க. எல்லாம் கூட ஆட் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் break even point. ஓகே, break even point will be numbers. இவ்வளோ பென் தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் for no loss no profit situation. டைரக்டா ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸி தான். அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா போதும். ஃபிக்ஸட் காஸ்ட் பை செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகே, சில டைமில் ஃபிக்ஸட் காஸ்ட் இது யூனிட் பார்க்கணும். காஸ்ட் பெர் ஐட்டமா இல்லைன்னா டோட்டல் காஸ்டானு பார்க்கணும். பெர் ஐட்டம்னா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் ஐட்டம், செல்லிங் பிரைஸ் பெர் ஐட்டம், வேரியபிள் காஸ்ட் பெர் ஐட்டம். ஓகே, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் இருந்தால் வேரியபிள் காஸ்ட்டும் டோட்டலாக இருக்கணும், செல்லிங் ப்ரைஸும் டோட்டலாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டிப்ரிசியேஷன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் இன்னைக்கு ஒரு பைக் வாங்கியிருக்கேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அது செல் பண்ண போகுது. இன்னைக்கு கிடைச்சா ரேட் உங்களுக்கு கிடைக்காது, கம்மியாயிடும். கரெக்டானே? அதுக்கு பேர் தான் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் வேல்யூனா எவ்வளோ கம்மியாகுது அதான் டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஓகே, ஸோ டிப்ரிசியேஷன் இஸ் cannot be avoided. உங்களுக்கு டிப்ரிசியேஷன் அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பெருசாக ஒரு ஃபேக்ட்ரி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இயர் பை இயர் the value of the asset means machines, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட எல்லாம் காஸ்ட் இயர் பை இயர் ரெடியூஸ் ஆகுது. that is called depreciation. Okay, so book value of an item. What is book value of an item? இன்னைக்கு நீங்க பைக் வாங்கியிருக்க 1 lakh தான் பைக்கோட காஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க 1 lakhக்கு தான் பைக் வாங்கியிருக்க. ஸோ இன்னைக்கு புக் வேல்யூ 1 lakh. நெக்ஸ்ட் இயர் நீங்க ஒரு ஆதரைஸ்டான ஆளுக்கிட்ட அது செல் பண்ண போகுது. they are saying you will get only 80,000. so book value next year book value is 80,000 only. so book value na original cost minus depreciation. இங்க எவ்வளவு depreciation? 20,000 depreciation ஆயிடுச்சு. 1 lakh 80,000 ஆயிடுச்சு. so depreciation is 20,000, original cost is 1 lakh, book value during the first year 1 lakh, second year 80,000. okay, அதுக்கு பேர் தான் book value. then நீங்க depreciation உங்களுக்கு மெஷர் பண்ணணும். அதுக்காக என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்காங்க? 3 விதமான மெத்தட்ஸ் தான். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், percentage or diminishing value மெத்தட் தான். ஓகே, ஸோ 3மே வந்து என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். உங்களோட பைக் இன்னைக்கு வந்து 1 lakh rupees இனிஷியல் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இயரில் 80,000 ஆயிடுச்சு. ஓகே, 2025 2026ல் 60,000 ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு? 1,60,000 ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் டிப்ரிசியேஷன் இஸ் 40,000.
by number of years. எவ்வளோ இயரில் தான் 40,000 கம்மி ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு தான். ஸோ இயர்லி depreciation rate is or depreciation value is 20,000. இதுக்கு பேர் தான் straight line method. Very easy. Original price minus current price, இங்க scrap value கொடுத்திருக்கும். because sell பண்ணும்போது நீங்க scrap ஆயிடுச்சு, sell பண்ண போகுது, அந்த ஒரு மீனிங் தான் எடுத்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் 1 year கானாலும் அதுக்கு scrap value சொல்லுவாங்க. so original minus scrap by number of years. very easy method of getting depreciation. ரொம்ப ஈஸியான மெத்தட், அதான் ரொம்ப அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கான்ஸ்டன்ட் ரேட் மெத்தட்னு கூட சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் ரேட் பிகாஸ் டிப்ரிசியேஷன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இயர் பை இயர் 20,000 தான் கம்மியாகுது. ஸோ யூ கேன் சே இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் ரேட் மெத்தட் ஆர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். கான்ஸ்டன்டாக இருக்குது அந்த டிப்ரிசியேஷன். இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஃபர்ஸ்ட் இயர் 20,000, செகண்ட் இயர் 20,000, தேர்ட் இயர் 20,000, எல்லா இயர்லும் டிப்ரிசியேஷன் வேல்யூ 20,000. ஸோ தட் இஸ் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஸோ எந்த மெத்தடில் டிப்ரிசியேஷன் வேல்யூ ஒவ்வொரு இயர்லும் சேம் ஆகும்? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். இங்கே என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு கம்பெனி இல்லைன்னா உங்களோட பைக் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க, 15 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் அது செல் பண்ண போகுது. இப்போவே முடிவெடுத்தாச்சு, இல்லைன்னா 15 இயர்ஸ் தான் அதோட லைஃப், உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ரூல் அப்படி தான், ஜஸ்ட் கண்டிஷன். ஸோ 15 இயர்ஸில் உங்களுக்கு நிறைய டிப்ரிசியேஷன் வரும். 1 lakh இருந்த பைக்கு 20,000 அப்படியே எல்லாம் இருக்கும்னு நினச்சிருவோம். ஓகே, ஸோ 80,000 உங்களோட டிப்ரிசியேஷன் வேல்யூ. நீங்கள் இன்னைக்கே இல்லைன்னா ஒரு இயர் முடியும் போதே, ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போதே டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? பிகாஸ் யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 2024 to 25 ஏப்ரல் நான் என்னோட பைக்கோட டிப்ரிசியேஷன் வேல்யூ 2000 நினச்சிருக்கோம். நான் 2000 பேங்கில் கொண்டு போய் போட்டாச்சு. ஓகே, தென் ஒரு வருஷம் செகண்ட் இயர் முடிஞ்சாச்சு, 2025, 26 ஆயிடுச்சு, 26 ஏப்ரல் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்தோட 2000 rupees இன்ட்ரெஸ்ட்டும் அந்த 2000 rupees என் கையில் இருக்காங்க. நவ் அகெயின் ஐ எம் கிவிங் 2000 பிகாஸ் எல்லா வருஷத்திலும் ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் 2000 + 2000 + இன்ட்ரெஸ்ட். கரெக்ட் தானே? அகெயின் மூணாவது வருஷம் வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் மேலே வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருவாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருന്നത് சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். ஓகே, இது பார்க்க முடியும் நினைக்கிறேன். எஸ், யூ கேன் ஈஸிலி சி. ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் வாங்கியிருக்க ஒரு வருஷம் முடியும் போது நீங்கள் சிங்கிங் ஃபண்ட் பேமெண்ட், இதான் டிப்ரிசியேஷன் பேமெண்ட், நீங்கள் 7.238 நீங்கள் பேங்கில் போட்டாச்சு. ஒரு வருஷம் கழிச்சு செகண்ட் இயர் ஆயிடுச்சு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 506 rupees. செகண்ட் இயர்லும் நீங்கள் டிப்ரிசியேஷன் வேல்யூ ஆட் பண்ண போகுது, மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகுது. எல்லா வருஷத்துலையும் கான்ஸ்டன்ட் டிப்ரிசியேஷன் வேல்யூ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்டாக இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்டாக கால்குலேட் பண்ணி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் 7.238 ஒரு இயர் முடியும் போது 2025 25 ஐ வில் ரைட் இட். ஓகே, 24ல் நீங்கள் வாங்கிடுச்சு, 25 ஆயிடுச்சு, 25ல் நீங்கள் டிப்ரிசியேஷன் வேல்யூ பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். 26 ஆயிடுச்சு, எல்லாமே ஏப்ரல் இந்த மாதம் 7.238 அகெயின் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாச்சு. இந்த கேஷுக்கு இன்ட்ரெஸ்ட் 506. ஸோ நீங்கள் மறுபடியும் செகண்ட் இயரோட டிப்ரிசியேஷன் வேல்யூ 7.238 அகெயின். ஓகே, நவ் யூ காட் 7.238 + 7.238 + 506. அதோட இன்ட்ரெஸ்ட் தான் இது. ஸோ 506 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயரில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட், நீங்கள் அதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதனால செகண்ட் இயரில் இல்லைன்னா தேர்ட் இயரில் அதோட இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாச்சு. ஸோ டோட்டல் வேல்யூ வில் பி டிஃப்ரெண்ட். நீங்கள் கான்ஸ்டண்டாக ஒன்று கொடுத்தாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் அ சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட். தட் அமௌண்ட் வில் பி ஈக்குவல் டு த இனிஷியல் வேல்யூ. தட் இஸ் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். ஓகே, ஸோ உங்களுக்கு 15 இயர்ஸ் முடியும் போது நீங்கள் வேற எங்கேயும் ஃபண்ட் பார்த்து போக தேவையில்லை. அனதர் பைக் வாங்குறதுக்கு சிங்கிங் ஃபண்டுன்னு எடுத்து அப்படியே புது பைக் வாங்கிடலாம். அதுதான் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். இங்கே டிப்ரிசியேஷன் வேல்யூ கான்ஸ்டன்டாக இருக்குதா? இல்லை.
இது பார்த்தா கான்ஸ்டன்டான மாதிரி இருக்குது, அது நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டு இருக்காங்க, அதுவும் கூட கால்குலேட் பண்ணும்போது இட்ஸ் நாட் எ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிடுங்க, கேட்குவாங்க. ஓகே, கேட்டால் போட்டுக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் சிங்கிங் ஒன் ஃபார்முலா. ஓகே, தென் டிப்ரிசியேஷன், தேர்ட் மெத்தட், கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் மெத்தட் ஆர் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட். ஏன் டிமினிஷிங் வேல்யூ சொல்றாங்க? இங்க டிப்ரிசியேஷன் வேல்யூ கம்மி ஆயிட்டே வரும். முதல்ல நீங்க 10,000 20% இங்க ஒரு பெர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். உங்களோட புக் வேல்யூட இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ இனிஷியலி இட் வாஸ் 10,000, அதோட 20% தட் இஸ் 2,000. ஸோ அந்த வருஷம் முடியும் போது டிப்ரிசியேஷன் 20% தான், 8,000 ஆயிடுச்சு. 10,000ஓட 20% இஸ் 2,000, 8,000 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் 8,000ஓட 20%, அது 1,600 தான். ஸோ 8,000 இருந்து 1,600 ரெடியூஸ் பண்ணினா யூ வில் கெட் புக் வேல்யூ. திஸ் ஆர் புக் வேல்யூஸ். ஸோ அகெயின் மூணாவது வருஷம் 6,400 20,000 தான், 20% தான். ஸோ புக் வேல்யூ கம்மி ஆகிறதுனால அதோட 20% சொல்லும்போது கம்மி ஆகிட்டே வரும். ஸோ டிப்ரிசியேஷன் ரேட்ஸ் ஆர் கம்மிங் டவுன். ஆனால் கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல கான்ஸ்டன்ட் டிப்ரிசியேஷன் ரேட் ஆர் வேல்யூ. இங்கே டிப்ரிசியேஷன் வேல்யூ கம்மியாகுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல தான் மேக்ஸிமம் டிப்ரிசியேஷன், ஃபைனல் இயர்ல தான் மினிமம் டிப்ரிசியேஷன். ஓகே, இதுக்கு பேர் தான் பெர்சன்டேஜ் ஆர் டிமினிஷிங் வேல்யூ. டிமினிஷிங் டிப்ரிசியேஷன் வேல்யூ இஸ் டிமினிஷிங். டிமினிஷிங் மீன்ஸ் வாட்? ரெடியூசிங், இல்லாமல் ஆகுது. ஓகே, அதுக்கு பேர் தான் பெர்சன்டேஜ், கான்ஸ்டன்ட் பெர்சன்டேஜ் மெத்தட் ஆர் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட். ஓகே, இவ்வளோ தான் டிப்ரிசியேஷனில் உங்களுக்கு பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். நம்ம வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும்தான் இங்கே ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணி போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஏபிசி அனாலிசிஸ். ஏபிசி அனாலிசிஸ் ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மெத்தட். நீங்கள் மெட்டீரியல், உங்களோட ஸ்டாக் மெட்டீரியல் இருக்கும், நான் ஸ்டாக் மெட்டீரியல் இருக்கும் ஒரு கம்பெனிக்குள்ள. ஓகே, அது ஸ்டாக் மெட்டீரியலுக்கு இல்லைன்னா ஸ்டாக் இன்வென்ட்ரி நீங்கள் ஏபிசியாக கிளாஸிஃபை பண்ண போது, ஏ, வாட் இஸ் ஏ? காஸ்ட்லி ஐட்டம்ஸ் பட் லெஸ் இன் நம்பர்ஸ். சப்போஸ் an என்ஜின்ல நிறைய ஐட்டம்ஸ் வருது, போல்ட், சிலிண்டர், பிஸ்டன் ரிங்ஸ், தென் கிராங்க் ஷாஃப்ட். சப்போஸ் கிராங்க் ஷாஃப்ட் தான் இல்லை, யூஸ்வலி கிராங்க் ஷாஃப்ட் தான் காஸ்ட்லியான ஐட்டம் இருக்கும் ஒரு என்ஜின்ல. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் ஒன்று தான், ஆனால் அதோட வேல்யூ என்ஜினோட 60%. ஆனால் போல்ட் வந்து ஒரு 400 போல்ட் இருக்காங்க அந்த என்ஜின்ல, அதோட டோட்டல் வேல்யூ ஜஸ்ட் 20,000 rupees. So crankshaft will come under A item, costly, less in number. Bolt will come in C item, more in number, cheaper. Okay, ரெண்டுக்கும் between B item, medium cost items. Okay, அதுக்கு ஒரு percentage wise கூட சொல்லுவாங்க. A category item 10% தான் இருக்கும். Total inventory ஒரு 100 items இருந்தா அதில் 10 items will come in A category. பட் அந்த 10 ஐட்டத்தோட வேல்யூ டோட்டல் இன்வென்ட்ரி வேல்யூட 70% இருக்கும். இங்கே 20% மீன்ஸ் 20 ஐட்டம் தான், அந்த 100ல 20 ஐட்டம் தான் பி கேட்டகரியில் வருவாங்க. அந்த 20 ஐட்டத்தோட வேல்யூ டோட்டல் இன்வென்ட்ரி, அந்த 100 ஐட்டத்தோட டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்டோட 20% இருக்கும். சி கேட்டகரி ஐட்டம்ஸ் 100ல 70யும் சி கேட்டகரி தான், ஆனால் அதோட டோட்டல் காஸ்ட் டோட்டல் இன்வென்ட்ரியோட 10% தான். ஓகே, இதுதான் ABC analysis. ABC analysis is based on pair to law. It was a previous year question. Pair to law. 80% of your expenses will come from 20% of your components. அதுதான் 80-20 law. Okay. The next one is economic order quantity. Okay. So நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தா அந்த அதே ஆர்டரில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால சிலபஸில் இதை எப்படி கொடுத்துருக்கோம்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படி கொடுத்துருக்கோம். வி வில் சி என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்காங்க எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா என்னது முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பேசிக்கான கொஞ்சம் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மினிமம் ஸ்டாக் ஆர் பஃபர் ஸ்டாக் ஆர் சேஃப்டி ஸ்டாக். ஓகே, சப்போஸ் நீங்கள் வாட் வி கால் ஒரு
இந்த பென் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த சேம் எக்ஸாம்பிள், பென். ஸோ இந்த பென் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அந்த ரீஃபிலும் அது ஒரு பார்ட்டு தான், ரீஃபில் ஒரு பார்ட்டு தான். ஸோ உங்களுக்கு நார்மலி 10 ரீஃபில் இல்லைன்னா 10 பென் தான் நீங்கள் ஒரு நாளில் மேனுஃபேக்சர் பண்ண போகுது. ஓகே, ஸோ 10 ரீஃபில் தான் வேணும், 10 ரீஃபில் தான் உங்களுக்கு டிமாண்ட் பர் டே. டெய்லி உங்களுக்கு 10 ரீஃபில் கிடச்சிட்டே இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஒரு 2 ரீஃபில் அப்படியே ஒரு சேஃபாக வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு அன்யூஷுவல் சிச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா எடுத்துருக்கான். ஓகே, ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு 9 ரீஃபில் தான் வந்துடுச்சு. கேட்டால் 9 ரீஃபில் தான் காலையில் வந்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, கம்பெனி சப்ளை பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால 9 ரீஃபில் தான் கிடச்சிருக்கு. ஸோ யூ கேன் டேக் எக்ஸ்ட்ரா 1 ரீஃபில் ஃப்ரம் தட் பஃபர் ஸ்டாக். தட் இஸ் கால்ட் மினிமம் ஸ்டாக் ஆர் பஃபர் ஸ்டாக் ஆர் சேஃப்டி ஸ்டாக். நார்மல் கண்டிஷனில் நீங்கள் டச் பண்ண மாட்டோம், அந்த 2 ரீஃபில் அங்கே தான் இருக்கும். நார்மல் கண்டிஷனில் உங்களுக்கு வேணுது வந்துட்டே இருக்காங்க. 10 ரீஃபில் பர் டே. ஐ மேனுஃபேக்சர் 10 பென். நெக்ஸ்ட் டே 10 ரீஃபில் வந்தாச்சு, மேனுஃபேக்சர் 10 பென். அது ஒரு நார்மல் கண்டிஷன், நார்மல் கேஸ். சேஃப்டி ஸ்டாக் எப்போ டச் பண்ணுவாங்க? அப்நார்மல் கேஸ், எமர்ஜென்சி கேஸ். ஓகே, தென் லீட் டைம். நீங்கள் பென் மேனுஃபேக்சர் பண்ணுற மேனேஜர், அது பார்க்கணும் மேனேஜர். ஓகே, அந்த டிவிஷனோட மேனேஜர் உங்களுக்கு ரீஃபில் நிறைய வந்திருக்காங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. டெய்லி 10 தான் கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஸ்டாஃபுக்கு. ஓகே, உங்கள் கையில் 1000 இருக்குது. ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஸ்டாக்கோட கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு மந்த்துக்கு தான் ரீஃபில் இருக்குது. அது கழிச்சிருச்சுன்னா ரீஃபில் இல்லை, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ வாட் வில் யூ டூ? இன்னைக்கே நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும் 1 மந்த்துக்கான ரீஃபில் தான் பேலன்ஸ். அதனால ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரொக்யூர்மெண்ட் என்னது? இந்த ரீஃபில் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியாக மார்க்கெட் போய் ப்ரொக்யூர் பண்ண முடியாது. மார்க்கெட் ஸ்டடி நடத்தணும், இப்போத்த ரேட் பார்க்கணும், நீங்கள் டெண்டர் ஃப்ளோட் பண்ணணும், அது கொட்டேஷன் வரணும் கம்பெனிஸ். அந்த கொட்டேஷனுக்குள்ளேருந்து நீங்கள் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணணும். அந்த கம்பெனிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் ஆர்டர் படியாக அந்த கம்பெனி உங்களுக்கு சப்ளை கொடுக்கணும். சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரீஃபில் உங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அது வரைக்கும் இருக்கிற டைம் தான் லீட் டைம். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இல்லைன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு, கையில் அந்த ரீஃபில் ஆஃப்டர் டெஸ்டிங் கையில் வர்றதுக்கு தான் அது வரைக்கும் இருக்கிற டைம் தான் லீட் டைம். ஸோ உங்களோட மேனேஜர் ஷுட் பி ஸோ அலர்ட் தட் இந்த லீட் டைம் பார்த்துட்டு தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஆரம்பிக்கணும். இப்போது 1 மந்த்துக்கு இருக்கிற ரீஃபில் தான் என் கையில் இருக்காங்க, எனக்கு ப்ரொக்யூர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் ஆகிடும் அப்படி நினச்சிருக்கோம். ஓகே, ஆனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் பண்ணிக்கலாம். ஒரு மந்த்துக்கு இருக்குது, அதனால நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் நெக்ஸ்ட் வீக் பண்ணாலும் நெக்ஸ்ட் மந்த்து ஒரு வீக் கழிச்சு தான் உங்களுக்கு மெட்டீரியல் வரும். ஸோ 1 வீக் உங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் லீட் டைம். லீட் டைம் ஷுட் பி ப்ராப்பர்லி மேனேஜ்ட். தென் பர்ச்சேஸ் காஸ்ட். இந்த ரீஃபில் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காஸ்ட்? ஃபர்ஸ்ட் இஸ் ரீஃபில்லோட காஸ்ட். ஓகே, ரீஃபில் வாங்குறதுக்கு ரீஃபிலுக்கு 1 ரூபி தான் நினச்சிருக்கோம், சரி 2 rupees. ஸோ அந்த 2 rupees பர் ரீஃபில் அதுதான் பர்ச்சேஸ் காஸ்ட். அது மட்டும் போதுமே, வேற என்ன வேணும் காஸ்ட்? இந்த ரீஃபில் எல்லாம் டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறது, மார்க்கெட் ஸ்டடி நடத்தினவர், மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறாங்க, நிறைய வேலை அதுக்குள்ளே இருக்குது. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் வாங்கினா மட்டும் இல்லை, அது வாங்குறதுக்கு ஒரு செப்பரேட்டான ஆஃபீஸ் இருக்குது, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் பில்டிங்கோட எக்ஸ்பென்ஸ், அந்த ஆளுகளோட சேலரி எல்லாமே சேர்த்து யூ வில் சே ஆர்டரிங் காஸ்ட், செட்டப் காஸ்ட். இந்த ரீஃபில் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களோட கம்பெனி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, ஆளுகள், மெஷின், பேப்பர், ஆஃபீஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே சேர்ந்து, அதெல்லாம் சேர்ந்து தான் ஆர்டரிங் காஸ்ட். தென் வாட் இஸ் கேரிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட்? நீங்கள் 10,000 ரீஃபில் வந்தாச்சு, அந்த 1000 ரீஃபில் வந்துடுச்சுன்னா இப்போ ரீஃபில் ஆயதுனால அவ்வளோ எஃபர்ட் தேவையில்லை. சப்போஸ் 1000 ஷாஃப்ட், கிராங்க் ஷாஃப்ட் அது வந்துடுச்சுன்னா அதை அன்லோட் பண்ணணும், அது ஸ்டோர் பண்ணணும், ஒரு கோடவுன் வேணும், அந்த கோடவுனுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும், அது கோடவுனுக்கு ஒரு வாட்ச்மேன் வேணும், அந்த கிராங்க் ஷாஃப்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபார்க் லிஃப்ட் வேணும், க்ரெயின் வேணும், அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கேரிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட். ஓகே, ஒரு பாயிண்ட்டும் கூட நீங்கள் ஆர்டரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா கேரிங் காஸ்ட் கம்மியாயிடும், கேரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட் கம்மியாயிடும். அது எப்படி? நீங்கள் எனக்கு வந்து 1000 ஷாஃப்ட் தான் இந்த வருஷத்துக்கு வேணும், 1000 ஷாஃப்ட்.
நான் ஏப்ரல்ல ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு ஆர்டர் 1000 ஷாஃப்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. குவான்டிட்டி இஸ் 1000. ஸோ ஒன் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு இயர்க்கான மெட்டீரியல் வந்தாச்சு. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் கம்மி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஆர்டர்லேயே முடிச்சாச்சு. இது 2 ஆர்டரில் முடிச்சிருச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் 500 இப்போ வாங்கிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அகெயின் 500 வாங்கும்போது 2 வாட்டி ஆர்டர். ஸோ ட்வைஸ் ஆர்டரிங் காஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு ஒன்ஸ் வாங்கிடலாம். ஆனால் ஒன்ஸ் வாங்கிடுச்சுன்னா இந்த 1000மே வந்து அரேஞ்ச் பண்ணணும், 1000மே கவுண்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு அன்லோட் பண்ணணும். அந்த சார்ஜஸ் எல்லாம் கேரிங் காஸ்ட். டெஸ்டிங் சார்ஜஸ் இல்லை, அந்த கோடவுனில் சார்ஜஸ், அது கேரிங் காஸ்ட் வரும். ஸோ கேரிங் காஸ்ட் அதிகமாகும். நீங்கள் கேரிங் காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு 100 வாங்கினா போதும். மந்த்லி 100 வாங்கிட்டு இருக்குது. ஸோ 100 நீங்கள் கோடவுனில் மேனேஜ் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் மந்த்லி ஆர்டர் பண்ணும்போது 12 டைம்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ 12 டைம்ஸ் ஆர்டரிங் காஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கேரிங் காஸ்ட். தென் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக் அவுட் காஸ்ட் கூட ஒன்று இருக்காங்க. அது எப்படின்னா, உங்களோட பென் ரீஃபில் முடிஞ்சாச்சு, 2 நாளைக்கு ப்ரொடக்ஷன் இல்லை, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மீனிங் தெர் இஸ் எ லாஸ். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா, ஒரு 1 hour கூட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியலைன்னா தெர் இஸ் எ மணி லாஸ்ட். ஓகே, அதே ஒரு எக்கனாமிக்கலாக லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ் தான் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக் அவுட் காஸ்ட். அந்த ஸ்டாக்கு முடிஞ்சதுனால எவ்வளோ கேஷ் இல்லை எவ்வளோ மணி உங்களுக்கு லாஸ் வந்தாச்சு, அதுதான் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக் அவுட் காஸ்ட். நவ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ எனக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். நான் வந்து ஏப்ரல்ல மொத்தமாக வாங்கணுமா, மந்த்லி வாங்கணுமா, 3 months ஒன்ஸ் வாங்கணுமா, 2 months ஒன்ஸ் வாங்கணுமா, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ எந்த மாதிரி வாங்கும்போது தான் உங்களுக்கு மினிமம் காஸ்ட் ஆகுது, அதுக்கு பேர் தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. நீங்கள் ஆர்டர் பண்ண குவான்டிட்டியோட எக்கனாமிக்கலாக ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ, அதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. 1 month பெர் இயருக்கு 1 ஆர்டர்லேயே முடிச்சிருச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட் ஹை, கேரிங் காஸ்ட் ஆர்டரிங் காஸ்ட் கம்மி, கேரிங் காஸ்ட் அதிகம். நெக்ஸ்ட் 2 orders 6 monthsல 1 ஆர்டர் அப்படி எடுத்துடுச்சுன்னா ஆர்டரிங் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கேரிங் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அட் ஒன் பிளேஸ் this will have a minimum value that is called economic order quantity. So ordering cost, holding cost கம்மியாகும்போது holding cost அதிகமாகுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல இது மீட் பண்ணுவாங்க, அந்த பாயிண்ட்ல 2 காஸ்ட்டும் ஈக்குவல். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன இந்த வேல்யூ தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, இதுதான் EOQ. பிகாஸ் EOQ இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இது காஸ்ட் தான். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ஆனதான் EOQ. ஸோ at EOQ total cost will be less. டோட்டல் காஸ்ட் இந்த சென்ஸ் இதுதான் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். பர்ச்சேஸ் காஸ்ட் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாது, மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துதான் ஆகும். ஓகே, இது மேனேஜ் பண்ணினா உங்களுக்கு இது ரெண்டும் வேரியேஷன் தான். அதனால மேனேஜ் பண்ணினா யூ கேன் மேக்ஸிமைஸ் யுவர் ப்ராஃபிட் ஆர் மினிமைஸ் யுவர் டோட்டல் காஸ்ட். ஸோ இதுக்கு பேர் தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அதுக்கு ஒரு இக்குவேஷன் இருக்குது, கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட் இக்குவேஷன், 2DC0/CC. திஸ் இஸ் ஆர்டரிங் காஸ்ட். CO இஸ் ஆர்டரிங் காஸ்ட், CC இஸ் கேரிங் காஸ்ட், D இஸ் ஆனுவல் டிமாண்ட். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேணும், அதுதான் D. ஓகே, இங்கே இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு டிட்டர்மினிஸ்டிக் மாடல்ஸ் ஆர் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆர் ஹாரிஸ் வில்சன் மாடல் ஆர் இன்ஃபினிட் ரேட் ஆஃப் ரீப்ளெனிஷ்மெண்ட், இந்த 4 பேரிலும் சேம் தான் ஆளு. 4 பேருமே உங்களுக்கு தெரியணும். நவ் இந்த கிராஃப்ல என்ன இருக்காங்க, சப்போஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் ரீஃபிலோட ஸ்டாக் ஃபுல் தேவையான ஸ்டாக் மேக்ஸிமம் ஆர்டர் இங்கே தான். ஓகே, now you are going to use the refill 10 refill per day. Okay, constant 10 refill per day யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட் லைன் இதுதான் உங்களோட சேஃப்டி ஸ்டாக். இது தாண்டி போகக்கூடாது. நார்மலாக யூஸ் பண்ணினா இது தாண்டி போகக்கூடாது. ஸோ அட் சம் பாயிண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த ப்ரொக்யூர்மெண்ட். இங்கேருந்து நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் ஆரம்பிக்குது. தட் இஸ் கால்ட் ரீஆர்டர் லெவல். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் ரீச் ஆகும்போது உங்களுக்கு மெட்டீரியல் வந்தாச்சு, அதனால ஸ்டாக் ஏறிடுச்சு. ஸோ this value is called lead time.
நீங்கள் ரீஆர்டர் பண்ணியாச்சு மீன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் ஸ்டாக்கு ஏறினது இன்னைக்கு கரெக்ட் இந்த நாளுக்கு கரெக்டு சேஃப்டி ஸ்டாக் டச் ஆகும்போது தான் இது வருது. பிகாஸ் இட் இஸ் அ டிட்டர்மினிஸ்டிக் மாடல். உங்களுக்கு தெரியும் 10 ரீஃபில் தான் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே போகாது. ஆனால் திடீர்னு உங்களோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, மார்க்கெட்டில் சடனாக ஏதோ சேஞ்சஸ் இல்லாமல் வந்தாச்சு, டெய்லி 13 ரீஃபில் வேணும், 13 pence வேணும், அப்படி ஒரு டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்லாப் இன்க்ரீஸ்ட். பார்த்துதான் கரெக்டு இப்படி வந்துட்டு இருந்தேன், இப்படி தான் போக வேண்டியிருந்தேன், ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இட் வில் கோ டு சேஃப்டி ஸ்டாக். ஸோ டிட்டர்மினிஸ்டிக் மாடலில் அந்த கான்ஸ்டன்ட் ரேட் வயலேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டிமாண்ட் ரேட் வந்துடுச்சுன்னா இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா it will go to stock out. Okay, you have to go for safety stock. அதோட மீனிங். ஓகே ஓகே இவ்வளோதான் இதில் பார்க்கணும். நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு வேர்டிலும் டோட்டல் இருந்தால் அதுக்கு மீனிங் கன்சர்ன்ட் எல்லாருமே. டோட்டல் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ், டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ், டிபிஎம், அந்த இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டாபிக். டிபிஎம் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் என்னது, அந்த மெயின்டெனன்ஸ். அதுக்காக ஒவ்வொரு ஆளும் அந்த மெயின்டெனன்ஸ் டீம் மட்டும் இல்லை, ஆப்ரேட்டர், கிளீனிங்க்கு வர ஸ்டாஃப், மேனேஜர்ஸ், ஹையர் ஆர்டர் ஒஃபிஷியல்ஸ் எல்லாருமே அந்த ப்ராசஸுக்கு இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா யூ வில் கால் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். அதே மாதிரி தான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அந்த ஹவுஸ் கீப்பிங்னு வரனவர் முதலாக சிஇஓ வரைக்கும் இன்வால்வ் ஆகணும் இந்த டோட்டல் குவாலிட்டிக்கு. தட் இஸ் கால்ட் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, அதை மெயினாக அதில் 2 டேர்ம்ஸ் நீங்கள் பார்க்கணும். குவாலிட்டி சர்க்கிள். குவாலிட்டி சர்க்கிள்னா சப்போஸ் லெய்த் டீம் இருக்காங்க, ஷேப்பர் டீம் இருக்காங்க, மில்லிங் டீம் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்காங்க. நீங்கள் லெய்த் டீமில் ஒரு டோட்டல் 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அதுக்குள்ளேருந்து 5 ஆளுகளை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் குவாலிட்டி சர்க்கிள். நீங்கள் என்ன வேணும்னா நம்ம லெய்த் ஆப்ரேஷனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ் கொடுப்போம், அந்த ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம் சொல்லிட்டு டியூட்டி மீன்ஸ் அந்த டாஸ்க் கொடுக்குவாங்க. டியூட்டி சொல்ல முடியாது, இட்ஸ் அ டாஸ்க், இட்ஸ் அன் வாட் வி கால் அடிஷனல் டாஸ்க். ஸோ குவாலிட்டி சர்க்கிள் இஸ் எ சப்செட் ஆஃப் தட் ஒர்க்கிங் பீப்புள். ஓகே, டோட்டல் 10 இருக்காங்க, அதுக்குள்ளேருந்து ஒரு 5 ஆள் எடுத்தாச்சு, எல்லாரும் வேணும்னு தேவையில்லை. ஓகே, ஆனால் அந்த சஜஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் வேணும். ஆனால் குவாலிட்டி சர்க்கிள் ஒரு க்ளோஸ்டு சின்ன சர்க்கிள், தட்ஸ் கால்ட் குவாலிட்டி சர்க்கிள். ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட். ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்டில் தான் டூ இட் ரைட் அட் த ஃபர்ஸ்ட் டைம். இது கேட்குவாங்க, டூ இட் ரைட் அட் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த இதில் வரனா கான்செப்ட், குவாலிட்டி சர்க்கிள் வருதா, டோட்டல் குவாலிட்டி வருதா, அந்த மாதிரி கேட்குவாங்க. கம்மிங் இன் ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட் மீன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ். எந்த டிஃபெக்டும் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறாங்க, அதுதான் ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட். தென் அந்த குவாலிட்டியிலும் அசோசியேட்டடான ஒரு டாபிக் தான் ஐஎஸ்ஓ. இதுதான் லாஸ்ட் டாபிக் அந்த சிலபஸோட. ஸோ ஐஎஸ்ஓ அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க முன்னாடி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். தென் 4 ஐஎஸ்ஓ ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் நிறையா ஐஎஸ்ஓஸ் இருக்காங்க, ஒரு லிஸ்ட் இருக்குது, அது நீங்கள் பார்க்கணும். நான் அதை இதில் இன்க்ளூட் பண்ணல, அது ஜஸ்ட் இந்த ஐஎஸ்ஓ இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு, இந்த ஐஎஸ்ஓ என்வரன்மெண்ட்டுக்கு, இந்த ஐஎஸ்ஓ டெஸ்டிங்க்கு, அந்த மாதிரி தான். ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரீட் பண்ண போதும். ஆனால் இந்த 4 பேஸ் மாதிரி ஐஎஸ்ஓ 9000. ஐஎஸ்ஓ 9000 இன் த சென்ஸ் கஸ்டமர் கையில் அந்த மெட்டீரியல் ரீச் ஆகும்போது என்னெல்லாம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் இருக்கணும். இட் ஷுட் பி இன்சைட் த எக்ஸ்பைரி டேட், இட் ஷுட் பி வெல் பேக்ட், இட் ஷுட் பி ரீடபிள், த டெக்ஸ்ட் ஷுட் பி ரீடபிள், த ப்ராடக்ட் ஷுட் பி ஆஃப் ஹை குவாலிட்டி. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுற அந்த ஐஎஸ்ஓ தான் ஐஎஸ்ஓ 9000. இந்த ஐஎஸ்ஓ 9000க்கு ஹெட்டிங் கண்ட்ரோல் தான் என்னதெல்லாம் கஸ்டமருக்கு குவாலிட்டியான ஐட்டம் கொடுக்கறதுக்கு நீங்கள் பார்க்கணும், அது சொல்லுவாங்க. ஓகே, 9001 நெக்ஸ்ட். அந்தபடி கஸ்டமருக்கு குவாலிட்டியான ஐட்டம் கொடுக்கறதுக்கு உங்களோட கம்பெனிக்குள்ளே என்னெல்லாம் பார்க்கணும். மெஷின் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும், ஸ்டாஃபுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதெல்லாம் இந்த ஐஎஸ்ஓ 9000க்குள்ளே வரும். ஐஎஸ்ஓ 9002 ஒரு ப்ரொடக்ஷன் செட்டப் அண்ட் இன்ஸ்டாலேஷன், ஒரு இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் இன்ஸ்டாலேஷன் வரும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் வேணும், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணும், ஃபயர் ஹசார்டுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபயர் ஹசார்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இவ்வளோ ஏரியாவுக்கு இவ்வளோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வேணும், அந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இங்கே வருவாங்க.
லாஸ்ட் 9003 டெஸ்டிங்குள்ள இல்லைன்னா குவாலிட்டிக்குள்ள குவாலிட்டி. நீங்கள் உங்களோட மெட்டீரியல் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும், அதுதான் 9003 ஃபார் டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸோட குவாலிட்டி அதுதான் 9003. ஓகே, இது 4 தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து அந்த அசோசியேட்டட் ஆனது ISO 934 அந்த 639 அந்த மாதிரிலாம் இருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு கூட பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எனிவே we will see in the next class. Thank you very much.